கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமாக. ඒ වචනය වෙනුවෙන් අපි දැස් වසමින් යාඥා කරමු. பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். ශුද්ධාත්මයන් වහන්සේ අපේ මැදේ පැමිණ සිටිනවා. ஒரு மனித சத்தத்தை கேட்பதற்காக நாம் இங்கே வரவில்லை. මනුෂ්‍යකගේ හඬ අසන පිණිස අප මේ ස්ථානට ආවේ නැහැ. பரிசுத்த ஆவியானவர் தாம் திருவுளம் பற்றின அவருடைய வார்த்தை ஆதியில இருந்த அந்த வார்த்தையின் மூலமாய் நம்மோடு பேசும்படி கடந்து வந்திருக்கிறார். ශුද්ධාත්මයන් වහන්සේගේ ආත්මය ප්‍රකාශ කර විදහා දක්වූ ඒ වචනේ ඉලි දක්වන පිණිස මේ ස්ථානයේ පැමිණ සිටිනවා. எந்த அளவு வாஞ்சையோடு தாகத்தோடு ஆசையோடு ஆண்டவருடைய வார்த்தைக்காக நாம் ஆவலோடு காத்திருக்கிறோமோ அவ்வளவாய் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து சுகமாக்கி அனுப்புவது அதிக நிச்சயமாயிருக்கிறது. අපි දෙවියන් වහන්සේගේ වචනයට කොච්චරම් දුරට ආශා වෙනවද ඒ තරම් දුරට ස්වාමින් වහන්සේ අපව සුව කරමින් ආශිර්වාද කරනසේක. பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல மாலை வேளைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ශුද්ධ ස්වර්ගික පියාණනේ මේ සවස් කාලය නිසා වහන්සේට ස්තුතිවන්ත වෙනවා. இந்த இயேசு அழைக்கிறார் இலங்கை பம்பலப்பட்டி பகுதியிலே இப்படி ஒரு ஆண்டவரே சுகமாக்கும் ஆண்டவரே கூட்டத்தை ஒழுங்கு பண்ணி எங்களை ஏற்றுக்கொண்ட அன்பு பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ස්වාමිනේ යේසුස් කැඳව ශ්‍රී ලංකා සේවයේ බම්බලපිටි ශාඛා මගින් ස්වාමිනේ පවත්වනු ලබන්නා වූ මේ රැස්වීම නිසා වහන්සේට ස්තුතිවන්ත වෙනවා. இப்பொழுதும் நீர் என்னோடு பேசும், எங்கள் அனைவரோடும் பேசும். ස්වාමිනේ මේ මොහොතේදී අප සමග අප සෑම කෙනෙක් සමගම කතා කළ මැනව. அன்பு பிள்ளைகளை திருப்தியாய் ஆசீர்வதித்து அனுப்புவீராக. ප්‍රේමී දරුවන්ව තෘප්තිමත් කරමින් ආශිර්වාද කරමින් යැවුව මැනව. சகல நன்மைகள் ஆசீர்வாதங்கள் தம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் உண்டாவதா. සියලු යහපත්කම නොඅඩුව දරුවන්ට සුබ සිද්ධ වේවා. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. යේසුස් වහන්සේගේ නාමයෙන් යාඥා කරමුව අපගේ අනර්ග පියාණනේ. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஆமென். ආමෙන්. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ස්වාමින් වහන්සේගේ ශුද්ධ නාමයට මහිමය වේවා. 1 கொரிந்தியர் 1 කොරින්ති 2ஆம் அதிகாரம் දෙවෙනි පරිච්ඡේදය 9வது வசனம். 9වෙනි පදය. எழுதி இருக்கிறபடி தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, காது கேட்டதில்லை, அவைகள் மனிதனுடைய இருதயத்திலே தோன்றவும் இல்லை. දෙවියන් වහන්සේ විසින් තමන් ප්‍රේම කරන්නන්ට සූදානම් කළ යම් දෙයක්ද ඒ දේ ඇසට නොපෙනුනේය, කනට නොසුනුනේය, මනුෂ්‍යයාගේ සිතටත් නොපෙනුනේය. இந்த செய்திக்கு பிறகு உங்களுக்காக, உங்கள் நலனுக்காக, உங்கள் ஆசீர்வாதங்களுக்காக அடிமை நான் பிரத்யேகமாய் ஸ்தோத்திரம் பண்ணி உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். මේ දේවමින් පස්සු ඔබ වෙනුවෙන් පෞද්ගලිකව මේ දේව ස්වාමින් වහන්සේගේ දාසයෙක් වෙන මම ඔබගේ ආශිර්වාදය උදෙසා යාඥා කරනවා. அதற்கு முன்பாக ஒரு விசேஷித்த செய்தியை நம்முடைய பக்திக்காக, நம்முடைய பரிசுத்த வளர்ச்சிக்காக, இன்னும் சொல்லப்போனால் நாம் அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தப்படுத்தும்படியாக ஒரு விசேஷித்த செய்தி கர்த்தர் நம்மோடு பேசும்படி கடந்து வந்திருக்கிறார். ස්වාමින් වහන්සේ අප මැදේ පැමිණ සිටිනවා විශේෂිත වූ දේව වචනයකින් අපව මඟ පෙන්වීම පිණිස, ස්වාමින් වහන්සේගේ ආශ්චර්ය මැද්දේ ලබා දෙන පිණිසත්, ඒ වගේම අපගේ භක්තිවන්තකම වැඩි කරන පිණිසත් මේ වචනේ විශේෂිත පණිවිඩයක්ව තිබෙනවා. தேவனுடைய வசனத்தை ஆவலோடு கேட்கிறவர்களும் அதின்படி செய்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று இயேசுவே சொல்லியிருக்கிறார். යේසුස් වහන්සේ සඳහන් කර තිබෙනවා දෙවියන් වහන්සේගේ වචනයට සම්බන්ධ වෙන ඒ අනුව ක්‍රියා කරන අය භාග්‍යවන්තයන් කියලා. இந்த வசனத்தை சற்று கவனித்து பாருங்கள். මේ වචනයට ඔබගේ අවධානය යොමු කරලා බලන්න. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு, அங்க கவனிக்கணும், அதாவது அவருடைய சொந்த பிள்ளைகளுக்கு, දෙවියන් වහන්සේ තම පුත්‍රයන්ට, දරුවන්ට, வேறு யாருக்குமோ அல்ல, වෙන කිසි කෙනෙක්ට නොව அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் என்று வேதம் சொல்லுகிறது. යේසුස් වහන්සේට ප්‍රේම කරමින් යේසුස් වහන්සේව පිළිගන සියලු දෙනා උන්වහන්සේගේ දරුවන් කියලා සඳහන් වෙනවා. எப்போ நம்ம தேவனுக்கு சொந்தமாகி அவருக்கு பிள்ளைகளாகி விட்டோமோ அவர் நமக்கு தகப்பனாகி விட்டார். අපි දෙවියන් වහන්සේට අයිතිව අපි දෙවියන් වහන්සේගේ දරුවන් වෙන කල උන්වහන්සේ එතන සිට අපගේ පියාණන් බවට පත් වෙනවා. மகனே, நீ எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறாய், எனவே எனக்குள்ளதெல்லாம் உனக்கு சொந்தம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ස්වාමින් වහන්සේ කියන පුත්‍රයා ඔබ මා සමග සිටින්නේය, මා තුල තිබෙන සියල්ල නුඹට සන්තක වන්නේය. தேவனாகி கர்த்தர் நமக்கு வைத்திருக்கின்ற அனைத்து நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் அவருடைய பிள்ளைகளுக்கு சொந்தம் என்று வேதம் சொல்லுகிறது. දෙවියන් වහන්සේ අප උදෙසා තබා තිබෙනා ආශිර්වාදයන් සහ යහපත්කම් උන්වහන්සේගේ දරුවන්ටත් අයිති වන බවට දේව වචනේ සඳහන් වෙනවා. அதான் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு. ඒක තමයි දෙවියන් වහන්සේ තමන්ගේ ප්‍රේම කරන්නන්ට. அடுத்தது பாருங்கள், ஆயத்தம் பண்ணினவைகளை. ඉන්පසු පදේ බලන්ට සූදානම් කළ දේ.
உங்களுக்காக இந்த உலகத்திலும் சரி நித்திய பேரின்பத்திலும் சரி தேவனாகிய கர்த்தர் அநேக அரிய பெரிய காரியங்களை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ඔබ උදෙසා උන්වහන්සේ මේ ලෝකෙදිත් ඒ වගේම සදාකාල ජීවනයේදීත් උන්වහන්සේ මහත් දේ සූදානම් කර තිබෙනවා. அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ඒ වගේම ආස්කම් කරන්ට උන්වහන්සේ බලගතුව සිටිනවා. கிறிஸ்தவ வாழ்க்கையே விசுவாச வாழ்க்கையே அற்புதங்களை எதிர்பார்த்து அற்புதங்களை நம்பி இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ක්‍රිස්තුස් කිතුණු ජීවිතය කියන්නේ ආස්කම් බලාපොරොත්තු වෙමින් ජීවත් වන ජීවිතයක්ව තිබෙනවා. அற்புதம் என்றால் என்ன? ආස්කම් කියන්නේ කුමක්ද? மனித சக்தியால் முடியாதவைகள், இயற்கையினால் முடியாதவர்கள், மனிதர்களால் முடியாத காரியங்கள், அதிகாரிகளால் முடியாத காரியங்கள் இயேசு நமக்கு செய்கிறாரே அதற்கு பெயர்தான் அற்புதம். ඒ සඳහන් වන කාරණාව වන්නේ කුමක්ද නම් මනුෂ්‍ය ශක්තියට ඒ වගේම ස්වභාව ධර්මයට එහා ගියා වූ ඒ වගේම බලධාරීන්ට කරන්න බැරි ශක්තිය තමයි දෙවියන් වහන්සේ කරන්නේ. அற்புதங்களை நம்புகிறீர்களா? ඔබ එසේනම් ආස්කම් විශ්වාස කරනවාද? மனித சக்தியால் முடியாதவைகள், டாக்டர்களால் கைவிடப்பட்ட காரியங்கள் இயேசுவால் முடிகிறதல்லவா அதற்கு பெயர்தான் அற்புதம். ආස්කම කියන්නේ මනුෂ්‍ය ශක්තියට අධිකාරින්ගේ ශක්තියට වෛද්‍යවරුන්ට කරන්න බැරි දේ යේසුස් වහන්සේට කරන්න පුළුවන් නිසා අපි කියනවා එතන ආස්කමක් සිදු වෙනවා කියලා. அது நம்முடைய விசுவாசத்தை பொறுத்தது. ඒක අපගේ ඇදහිල්ලේ ප්‍රමාණය අනුව සිදුවන්නේය. இயேசு சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ඔබ විශ්වාස කරන කල දෙවියන් වහන්සේගේ මහිමය ඔබ අත්දකින්නේය. இன்னொரு இடத்துல சொல்கிறார், உன் விசுவாசத்தின்படியே ஆக கடவது. තව තැනක සඳහන් වෙනවා ඔබගේ හැදහිල්ල අනුව ඒ එකට සිදුවන්නේය. நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குது? අපගේ ඇදහිල්ල කොහොමද තිබෙන්නේ? அதெல்லாம் ஜபம் என்னமோ பண்ணிட்டு தான் இருக்கிறோம் பிரதர், அது எங்க நடக்க போகுது அப்படி சொன்னா அப்படிதான் நடக்கும். බ්‍රදර් මම නිකන් යාඥා කරමින් ඉන්නවා බ්‍රදර් එම කියලා නිකන් කනස්සොල්වේගම කතා කරනවා නම් ඔබට ඒ ආකාරයෙන් තමයි ප්‍රතිඵල ඔබට සිදුවන්නේ. ஒன்றும் இல்லை பிரதர், எல்லாம் அப்படியே தான் இருக்குது, ஒரு அற்புதமும் நடக்கல அப்படி நம்மளே சொல்லக்கூடாது. ඒ ආකාර අව탁සවරු කරමින් මුකුත් උනේ නැහැ බ්‍රදර් කියලා අපි කියන්න හොඳ නැහැ. என் வாழ்க்கை எப்படி இருக்குமோ தெரியல, பயமா இருக்குதுன்னா அது பயமா தான் போகும். මගේ ජීවිතේ කොහොමද තියෙවිද දන්නේ බය සහගතව තිබෙනවා කියලා කිව්වොත් එය ඒ විදිහට තමයි සිදුවන්නේ. பிசாசின் எதிர்பார்ப்பு என்ன? සාතාන්ගේ බලාපොරොත්තුව කුමක්ද? அவன் வந்து அந்த பயத்தை அனுப்புவான். ඔහු ඇවිල්ලා බය අදුකම යවනවා. அந்த பயத்தை நம்ம எதிர்க்கணும். ඒ බය අවිල්ලා මැඩ පවත්වන්නට අවශ්‍යයි. முதலாவது அவனுடைய வேலை பயத்தை அனுப்புவான், சோர்வை அனுப்புவான், சலிப்பை உண்டாக்குவான். පළමුව ඔහු යවන්නේ ඇවිල්ලා බය යවනවා, ඒ වගේම කනස්සලුකම කම්මැලිකමක් ඇති කරනවා. அதனாலதான் பயப்படாதே பயப்படாது என்று பல இடங்களிலே வாக்குத்தத்தம் ஆரம்பிக்கிறது. ඒ නිසා තමයි බය නොවන්න කියලා බොහෝ ස්ථානවල පොරොන්දු වචනයන් ආරම්භ වන්නේ. ஆயத்தம் பண்ணி இருக்கின்றவைகளை සූදානම් කළ දේවල් கண்கள் காணவில்லை, දැස් වලට පෙනුනේ නැත, காதுகள் கேட்டவில்லை, සවන් වලට නොඇසුනේය, அவைகள் மனிதனுடைய இருதயத்திலே தோன்றவில்லை. ඒ වගේම ඒවා මනුෂ්‍යයාගේ සිතට පැමිණියෙත් නැහැ. கர்த்தர் உங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணி இருக்கின்றவைகளை மற்றவர்களுக்கு அது தெரியாது. ස්වාමින් වහන්සේ ඔබ උදෙසා පිළියෙල කර තිබෙන දේවල් මනුෂ්‍යයන්ට දන්නේ නැහැ. மற்றவர்களால் தூஷிக்கப்பட்டாலும் நம்மாலே தேவனுடைய நாமம் மகிமைப்படும். අනිත් අය ඉදිරියේ ඒක දූෂ්‍ය භාවයට ලක් වුණත් ස්වාමින් වහන්සේ ඉදිරියේ ඒක මහිමාන්විතව ක්‍රියාත්මක වෙනවා. நம்முடைய வாழ்க்கையில ஒரு தீர்மானம், என்னால ஒரு காலம் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படவே கூடாது, மகிமைப்பட வேண்டும். මා කර්ණ කොටගෙන මා නිසා දෙවියන් වහන්සේගේ නාමය ඇවිල්ලා දූෂිත වෙන්න හොඳ නැහැ. මක් නිසාද එය මහිමයට පත් වෙන්න ඕනේ මිසක්. என் வார்த்தையிலும் என் பார்வையிலும் என் சொல்லிலும் என் செயலிலும் என் அந்தரங்க ஜீவியத்திலும் இயேசுவின் நாமம் மகிமைப்பட வேண்டும். මාගේ වචනයෙන්ද ක්‍රියාවෙන්ද ඒ වගේම මා කරන බලපෑමෙන්ද දෙවියන් වහන්සේගේ නාමය මහිමයට පත් වෙන්න අවශ්‍යයි. நாம் தேவனை மகிமைப்படுத்தினால் அவர் நம்மை மகிமைப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். අපි දෙවියන් වහන්සේව මහිමයට පත් කරන අවස්ථාවේදී උන්වහන්සේ අපවත් මහිමයට පත් කරනවා. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனிதன் பாக்கியவான். ස්වාමින් වහන්සේව රස කර බලන්ට උන්වහන්සේ කෙරෙහි බලා සිටින්නා මහිමයට පත්වන්නේ ප්‍රීතිවන්නේ කියලා භාග්‍යවන්ත වන්නේ කියලා සඳහන් වෙනවා. எத்தனையோ சாட்சிகள் கேட்கிறோம். අපි සාක්ෂින් බොහෝමයක් අසනවා. தரித்திரத்துல அடுத்த வேளை சாப்பாட்டு கூட வழி இல்லாம கிடந்தேன், இயேசு என்ன ரட்சித்தார், அவருடைய பிள்ளையாய் மாற்றி இப்ப பாருங்க நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோம்னு சொல்றாங்க. මාගේ සාක්ෂිය වන්නේ මම කුසගින්නේ බොහෝ කාලයක් තිස්සේ මම සිටියා. නමුත් ස්වාමින් වහන්සේ මාව වෙනස් කළා කියලා අපි සාක්ෂි අසනවා.